சாலையின் போதனையிலே தலையங்கமாக அடுத்தபடியாக தொடருவது அவபிருத யாக சமாபனம். அவபிருதம் யாக சமாபனம். இந்த சிவாத்வரம் என்று சொல்லக்கூடிய தீக்ஷா யாகத்திலே சிஷ்யனுடைய சிவ சம்யோஜன கிரமம் விளக்கப்பட்டது. இப்பொழுது சிவ தத்துவத்திலே சிவனோடு இணைந்ததாக இந்த சிஷ்ய ஆத்மா விளங்குகிறது. பிறகு அந்த ஆத்மாவை அக்னியிலே இருந்து ஆத்மா அந்த சிஷ்யனுடைய தேகத்திலே சம்யோஜனம் செய்து அவனுக்கு மந்திர உபதேசங்களை செய்து சமயத்தினுடைய கட்டளைகளையெல்லாம் அறிவித்து அவனுடைய பின்பற்ற வேண்டிய அனுஷ்டான விதிமுறைகள் அவற்றையெல்லாம் எடுத்து உரைத்து செய்து சுவாமியினிடத்திலும் அக்னியினிடத்திலும் விடுதலைக்கு விண்ணப்பித்து இந்த யாகத்தை நிறைவு செய்து யாக கும்பத்தினாலே அஸ்திர கும்பாதிகளாலே அந்த சீடனை அபிஷேகம் செய்து ஆச்சாரிய அபிஷேகம் செய்து பஞ்ச சாதாக்கிய கும்பங்களாலே ஆச்சாரிய அபிஷேகங்களை செய்து சங்காபிஷேகம் அஸ்திராபிஷேகம் இவையெல்லாம் செய்து ஒரு மனிதனை இறைவனாக்கி ஆசானாக்கி அவன் வாயிலாக பல ஜீவர்களுக்கு பல சீடர்களுக்கு முக்தி பேற்றை வழங்கக்கூடிய மிகச்சிறந்த ஆன்மீக அகக்கலை இந்த ஆகம கலை. கலை என்று ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், எவைகள் எந்த துறைகளிலே முத்திரைகள் இருக்கிறதோ அது கலை என்றே அழைக்கப்படும். இது ஞானக்கலை. இதில் பாஷைக்கே முக்கியத்துவம் கிடையாது. இப்போ பாஷை வேற, ஞானம் வேற. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருத மொழி படித்ததாலே ஞானம் வந்துடாது, இங்கிலீஷ் படித்ததாலே ஞானம் எல்லாம் வந்துடுதுன்னு கிடையாது. பாஷைங்கிறது அர்த்த ஆவிஷ்கரணமேவ பாஷாயா பிரயோஜனம். தன் கருத்தை பிறருக்கு உணர்த்துவதற்கு ஒரு கருவிதான் பாஷை. அப்போ நம்ம ஏன் பாஷையை படிக்கணும் அப்படின்னா, இந்த ஞானம்ங்கிறது பூரா சுவாமிகிட்டேருந்து வந்தது. ஞானம் வேணும்னா யார்கிட்ட போகணுன்னா சங்கரா ஞானமன் நிச்சயத்துன்னுவா. சிவங்கிட்ட வந்தால் தான் ஞானம். பாசஜானத்தாலேயோ பசு ஜானத்தாலேயோ முக்தி பெற இயலாது. சிவஜானத்தால் தான் முக்தி பெற முடியும். ஏன்னா அவர் தான் வேதங்களையும் ஆகமங்களையும் அருளி செய்தவர். ரெண்டுத்துக்குமே ஒரே கர்த்தா. அவர் தான் பரம ஆப்தர். அந்த அஷ்டாதசானாம் வித்யானாம் ஏதாசாம் பின்னவர்த்மனாம் ஆதிகர்த்தா சிவசாட்சாத் சூலபாணிரிதி ஸ்ருதிஹி. பரமேஸ்வரன்கிட்ட தான் எல்லாம் வந்தது. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம். வித்யேஸ்வரனும் அவன்தான், பூதேஸ்வரனும் ஆத்மேஸ்வரனும் அவன்தான். ஆகையினால சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய அவன் அருளிய 18 விதமான நூல்கள் அத்தனையும் ஞான நூல்கள். அது எல்லாம் எந்த மொழியில் இருக்குன்னா சம்ஸ்கிருத மொழியில் இருக்கு. ஆகையினாலே நாம் சம்ஸ்கிருதத்தை கற்றுண்டாதான் வேதங்கள்லையும் ஆகமங்கள்லையும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். இந்த சம்ஸ்கிருத மொழியை கற்றுன்னு ஆற்றுல போய் ஆற்றுக்காரர்கிட்டயோ பசங்கக்கிட்டேயோ பேசுன்னு சொல்லலை. ஆன்மா உயரணும், ஆன்ம ஞானம் வரணும்னா சம்ஸ்கிருதத்தில் கற்றுண்டு எல்லாம் ஆயுர்வேதத்தில் இந்த உடம்பு நன்னா இருக்கணும்னா ஆயுர்வேதம் சொல்லியிருக்காரு. பச்சளையை தெரிஞ்சுக்கணும், பக்கத்துலேயே பச்சளை இருக்கும், தெரிஞ்சிக்காமல் இவன் பாட்டுக்கு அவஸ்தைப்பட்டுருப்பான் நோய்வாய்ப்பட்டு. நம்மளை படைக்கும் போதே பகவான் அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கார். அந்த சதுர்தச பூத சர்க்கங்களையும் நல்லா புரிஞ்சிக்கணும், திருப்பதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும். அதான் ஞானம். திருப்பதார்த்த ஞானம்தான் ஞானம். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அதை சொல்கிற நூல் என்ன? தமிழில் இருக்கக்கூடியதோ காவியங்களையோ படித்தா அதெல்லாம் ரசனை தான். ஞானம்ங்கிறது எல்லாத்துக்கும் கடவுளை உணர்த்துவது தான் கல்வி. திக்வித்யாம் அசிவாஸ்ரயா. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியாக விளங்கக்கூடியவன் இறைவன். ஆகவே அந்த இறைவனை
உணர வேண்டும், அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்று சொன்னால் வேதாகமங்களிலேத்தான் நாம் சரணம் அடைய வேண்டும். சாஸ்திரங்களை படித்தாதான் சாசனாத் சாஸ்திரம். அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த மொழியில் இருக்குது. சம்ஸ்கிருதத்துக்கு மற்றொரு தேவ பாஷை, கீர்வாண பாஷை. தேவர்கள் எல்லாம் சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கா. நம்ம இங்கே என்ன பூஜை பண்ணுறோமோ அதே தான் தேவலோகத்தில் இந்திராதிகளும் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாடபேதம் வேறு, இது வேறு இல்லை. ஏன்னா அவர் சொன்னதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். அவர் சொன்ன அதே ஆகமங்களை தான் பிரம்ம விஷ்ணுக்கள்லாமும் பூஜை பண்ணியிருக்கான். காரணாகமத்தை பிரம்மாவுக்கு சொல்கிறார், அஜிதாகமத்தை விஷ்ணுவுக்கு சொல்கிறார். அஷ்ட திக்பாலகாலும் போய் ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு சிஷ்ய குரூப் மாதிரி போய் சுவாமிகிட்ட கேட்டுன்னு வந்து அவ பண்ணின்னு இருக்கா. அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு நூல் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் பூஜை பண்ணுறோன்னா வேதம்னு எடுத்துட்டா இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற புருஷ சூக்தம் என்ன சொல்கிறாளோ அதே தான் கன்னியாகுமரியில் இருக்கிறவனும் சொல்கிறான். இது வேறு எந்த நாட்டிலையும் எந்த மொழியிலையும் கிடையாது. அதே போல் அங்கே இருக்கிறவாளும் தாந்திரிகால் தான், இங்கே இருக்கிறவாளும் தந்திரம் தான். ஆகம தந்திரங்கள் எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கப்படுவது. பத்ததி மாறலாம், கிரியை மாறலாம். மந்திரம் மாறுமா? மந்திரம் மாறாது. மந்திரம் வினா கிரியா நாஸ்தி கர்ஷனாத் அர்ச்சனாந்திகா. அதனால் இறைவனை அழைப்பது முதல் அவரை அருள் பெறுவது வரையில் எல்லாம் மந்திரத்தாலே சாதிக்கப்படுகிறது. அந்த வகையில் அவபிருத ஸ்நானம் என்கின்ற இந்த யாகத்தினுடைய பூர்த்தியை பற்றி சிறப்பாக விளக்குவதற்கு வல்லக்கோட்டை ஸ்ரீ மகா சரஸ்வதி வேதாகம சாஸ்திர பாடசாலையினுடைய பிராத்தியாபகர், ஆகம பேராசிரியர், வேத சிவாகம சிரோமணி சிவஸ்ரீ டி ஜெகதீச சிவாச்சாரியார் வருகை தந்திருக்கார். அவரை அந்த தலைப்பில் உரையாற்றுமாறு அழைக்கிறேன். ஸ்ரீ குருभ्यो நமः. சிவம் சிவகரம் சாந்தம் சர்வ வித்யாப்ரதாயினம் நௌம்யஹம் சததம் பக்த்யா பார்வதீஷ குரும் வரம் அத்ரிகோத்ரஜம் தந்திரபாரகம் சாஸ்திரசாகரம் சிஷ்யவத்சலம் கல்பகாம்பிகாநாத பூஜகம் சேகரம் குரும் ஸ்ரேயசே பஜே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சாமே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. ரொம்ப விரிவாக விஸ்தாரமாக நமது பரமகுருநாதர் அவர்களும் 17 கடந்த 3 நாட்களாக 2 நாட்களாக நடந்து வரக்கூடிய வைபவத்தில் 17 ஆச்சாரியர்களும் ரொம்ப விஸ்தாரமாக இந்த தீட்சையினுடையதான விளக்கத்தை இங்கே அளித்து வருவதை கண்ணுறும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நான்கு பாத விஷயங்களையும் மிக முக்கியமாக அதை முன்னிறுத்தி எந்த ஒரு பாதத்தையும் விடாம பேசுறவர்கள் கிரியாபாத சம்பந்தமான விஷயத்தை பேசினாலும் நம்ம அண்ணா பேசுறச்ச ப்ரொஃபசர் சோமசேகர சிவாச்சாரியர் அவர்கள் பேசும்பொழுது மற்ற 3 பாத விஷயங்களையும் எடுத்துட்டு வந்து ஒரு சமயத்திலையும் அதை விடாத 4 பாத விஷயத்தையும் இங்கே கொண்டு அதை சமர்ப்பணம் பண்றார். அதில் நம்ம ரொம்ப அரிதாக சைவ சித்தாந்தம்லாம் வாசிக்கும் பொழுது தான் இந்த தசகாரிய விஷயங்களெல்லாம் பற்றி நம்ம சிந்தனை பண்ண முடியும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இதுதான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்பெல்லாம் இந்த விஷயங்களை சொல்ல முடியுமோ, எப்போ சொன்னால் பொருத்தமாக இருக்குமோ, எப்போ சொன்னால் நமக்கு அவகமனம் கிடைக்குமோ, அப்போல்லாம் பெரியவா அந்தந்த விஷயங்களை அந்தந்த பொழுதில் அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டு வரா. அண்ணா கார்த்திகை அண்ணா அதில் ரொம்ப நம்ம திருப்பரங்குன்றம் கார்த்திகேய சிவாச்சாரியார் ரொம்ப நம்ம எல்லாருக்கும் அவர் ஒரு இளமை குரு யுவான்ற இருக்க மாதிரி அவர் நமக்கு எல்லாருக்கும் யுவாவான குருவாக இருக்கார். அதில் தசகாரியத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக பாரு. ரூபம் தரிசனம் சுத்திப்பா, அவ்வளோதான் பாட்டார். தசகாரியத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம அரைக்கிற மாதிரி சொல்லலை, சொல்கிறேன் எப்படி புரிஞ்சுக்கிறார் பாருங்க, எப்படி நமக்கு தெளிய வைக்கிறார். தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி, ஆத்ம ரூபம் ஆத்ம தரிசனம் ஆத்ம சுத்தி, சிவ ரூபம் சிவ தரிசனம் சிவ யோகம் சிவபோகா என்று இந்த ஒரு 10 விஷயத்தை இந்த காரியம்னு நம்ம சொல்கிறோம்.
இது சாமானியமாக நம்ம பாடசாலையில் இருக்கக்கூடியதான கிரியாபாக வகுப்பில் பெரும்பாலும் கேட்பதற்கான சந்தர்ப்பம் அமையுமானா தெரியல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவன் சந்தர்ப்பம் அமையணும்ல. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை போய் நான் தசகாரியம்னா அவளுக்கு என்ன புரியும்? இது அண்ணா சொல்கிறாரு, பா ரூபம் தர்சனம் சுத்தி முடிச்சுட்டார். இதை மாதிரி சைவாகம பிரயோக கிரந்தம் மாத்திரம் இல்லாத எல்லா கிரந்தத்தில் எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய விஷயத்தை இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு சுருக்கமான ஒரு அது ஹின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சுருக்கமான விஷயத்தை புத்தியில் நம்ம ஸ்தைரியம் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த காரியசாலா. என்னப்பா 3 நாளில் இவ்வளோ பெரிய தீக்ஷா சமாச்சாரம், அதுவும் மூலத்தை மட்டும் வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கிறோம்னா எப்படி வாசிக்கிறோம்? மூலத்தை வாசிச்சுன்னு இருக்கோம். இதை அப்புறம் வியாக்கியானத்துக்கு இன்னொரு செமினார் நிச்சயமாக நம்ம நடத்தணும். வியாக்கியா பாகத்தை மட்டும் நிச்சயமாக வாசிக்கணும். அதில் இருக்கக்கூடியதான சித்தாந்த விஷயம், சித்தாந்த விஷயத்துலேயும் மற்ற சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதான விஷயம். இப்போ நான் ரொம்ப நிறைய சமயத்தில் நினச்சிக்கிறது உண்டு. நம்ம வெளியில் பேசக்கூடியதான அன்பர்கள் சித்தாந்தம் பேசுகிறது எப்படி பேசுகிறா அப்படின்னா, ஓடும் பொழுது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின வந்துட்டோம் அப்படின்னு குழந்தை சொன்னான்னா நம்ம எல்லோரும் ரொம்ப பிரயாசப்படுத்துகிறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். எத்தனை பேர்ப்பா ஓட்டப்பந்தயத்தில் கலந்துட்டான்னா நான் மட்டும்தான் கலந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமற்றதாக இருக்குமோ, சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணணும் அல்லது சித்தாந்த விஷயத்தை நிறைய வெளிப்படுத்தணும்னா எல்லா சாஸ்திரமும் எல்லா மதமும் நிரம்பி இருக்கக்கூடியதான நமது கல்லூரியிலே சைவ சித்தாந்த விஷயத்தை கொடுக்கும் பொழுதுதான் நம்ம சித்தாந்தம் எல்லாத்தையும் தழுவி முதன்மை பெறுகிறதுங்கிறதுல இரண்டாம் கருத்து இருக்க முடியாது. அதனால் இது மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நிறைய இடங்கள்ல இல்லையா, பகுஸ்ரோதவியம் பகுபியா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம், விஷயத்தை திருப்பி கேட்கணும். நிறைய விஷயத்தை கேட்கணும். பகுதா ஸ்ரோதவியம், கேட்ட விஷயத்தையே மறுபடியும் புனக கேட்கணும். பகுபியா ஸ்ரோதவியம், நிறையா பேருட்டேருந்து அந்த விஷயத்தை அதுதான் 18 பேர் இங்கே செஷன் வச்சு ஒவ்வொருத்தருடைய சிந்தனை, ஒவ்வொருத்தருடைய ஆகம அவர்கள் அணுகியதான ஒரு ஸ்வரூபம் ஒவ்வொருத்தருடைய முகத்திலேருந்து தெரிய வருது. அவர் எப்படி ஆகமத்தை அணுகியிருக்கார். இதே இந்த பாருங்க, கலாதி சம்யோஜனம், அதே சாந்தியாதி நிவர்த்தியாதி கலா சாந்தியாதி கலா சம்யோஜனம் நிவர்த்தியாதி கலா சேதனம் பண்ணுறார். இப்படி இருக்கும்பொழுது இந்த 5 கலைகளுக்கு சம்யோஜனத்துக்கு 5 பேர், திருப்பி நிவர்த்தி இந்த கலா சேதனத்துக்கு 5 பேர் அப்படின்னா சொன்ன விஷயத்தையே சொன்ன மாதிரி இருக்குமாலாம் இல்லை. இவர்கள் எந்த கண்ணோட்டத்தோடு அதை அணுகி அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு சாரமாக சொல்கிறான்றது தான் நம்மளுடைய விஷயம். அப்படி இருக்கிறதுல நம்ம பிரின்சிபல் சார் அவர்கள் எல்லாருக்கும் இந்த சம்ஸ்கிருதத்தினுடையதான ருச்சி ஏற்பட்டு தத்வாரா சம்ஸ்கிருத ஞானம் இருந்தால்தான் இங்கே நம்ம ஒரு சாஸ்திர விசாரமோ அல்லது சாமானியமான எந்த ஒரு நியமத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதை நம்ம அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதில், இந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணுன்றதில் மாற்றுக்கிறது இல்லை. தஸ்மாத் கிஞ்சிதிவ சம்ஸ்கிருதே உக்த்வா யதா தாவது ஆச்சாரியைஹி பூர்வம் பங்கிஷா அர்த்தோபாதனம் தாவது உக்தம் அதாபி அത്ര மாணவகானாம் प्रोत्साहाय किञ्चिदिव अत्र संस्कृतविषयमपि उक्त्वा मध्ये किञ्चिदिव संस्कृतविषयम् उक्त्वा अनन्तरम् अग्रे गच्छामः इति मम भागः तावत् परमलघवः लघुतया विद्यते. सर्वं तावत् आचार्यैः प्राचार्यैः प्राध्यापकैः सर्वं निरूपितं. तस्मात् यदि पङ्क्तिशः पठामः वयं तदा तर्हि पञ्चनिमेषः अनन्तरं प्रोफेसर् डाक्टर् कृष्णमूर्ति शिवाचार्यैः यदुक्तम् अर्धघण्टानिमेषः इति, तत्र पङ्क्तिशः इति पठामः 5 निमेषे एव अलं, तेन अर्धघण्टापर्यन्तं नैव गच्छति. तस्मात् किञ्चिदिव काल अर्धघण्टापर्यन्तमपि गन्तव्यं चेत् संस्कृतस्य अवकाशः नाम संस्कृतपदपदार्थस्य वा तत्र संस्कृतं कथं तत्र उपयुक्तं भवति इति वयं गणयामः. यथा पठामः तदानीमेव अर्धघण्टापर्यन्तं कालं गच्छति इत्युक्त्वा किञ्चिदिव शब्दव्युत्पत्तिः इदा चिन्तयन्ति एतत् पूर्वम् अर्धघण्टा इति किमर्थम् उक्तं 50 इति इदानीम् उच्यते. तस्मात् तदनु सूर्यबिम्बोपमम् इति आरभ्यते. उपमा इति शब्दं श्रुतपूर्वमेव स्यात् मन्ये. उपमा इति केट्टिरुक्कोमा नम्ब उपमान இருக்கு. ஆனால் இங்கே எப்படி இருக்கு சப்தம்? உபமம்னு இருக்கு. நியாயமா வாஸ்தவிகமா சப்தம் உபமான்ற சப்தம் நியாயமான சப்தமா அல்லது உபமம்ன்ற சப்தம் நியாயமான சப்தமா? உபமான் இருக்கலாம். இப்போ பாடசாலை வித்தியார்த்திகளும் அதை தெரிஞ்சுக்கோங்க. உபமான்ற சப்தம் என்ன லிங்கம்?
ஸ்திரீலிங்க சப்தம். இது என்ன தெரியுது? இங்கே எப்படி ஸ்திரீலிங்க சப்தம் எப்படி புல்லிங்கமாக மாறி இருக்கு? என்ன விபக்தி இது? உபமம் அப்படின்னு இங்கே வந்திருக்கு. எதுக்கு விசேஷமாக வந்திருக்கு? என்ன விபக்தி, என்ன வச்சனம்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. தித்தியா விபக்தி. எதனால் அப்படி வந்திருக்கு? மாணவர்களுக்கு புரியுதா? இங்கே பிரணவேஷ்ன்ற ஒரு பையன் சொல்கிறார், சாஸ்திரம் வேதாந்தம் வாசிக்கிறார். அதாவது ரொம்ப பெருமை நமக்கு. சார் சொன்ன மாதிரி டாக்டர் சண்முக சிவாச்சாரியர் வேதாந்தம் வாசிச்சிருக்கார், தியாகராஜ குருக்கள் வேதாந்தம் வாசிச்சிருக்கார். எப்படி மாறுது? தித்யா விபக்தி ஏகவசனம்ன்றார். உபமான்ற சப்தம் வாஸ்தவத்தில் ஸ்திரீலிங்கம் பிரதமா விபக்தி அதை வச்சுட்டோம்னா அந்த ஸ்திரீலிங்கம் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் உபமா சப்தத்தினுடைய பிரதமா விபக்தி எப்படி இருக்கணும்? அதனுடைய தித்யா விபக்தி எப்படி இருக்கணும்? ஆகாராந்த ஸ்திரீலிங்கா உபமா சப்தா தஸ்ய द्विवचनं प्रथम द्वितीया विभक्तेः द्विवचनं प्रथमवचनं कथं स्यात्? उपमाम् इति भवति. अत्र तु किं भवति? उपमम् इति. तेन अयं शब्दः शुद्धः वा अशुद्धो वा? अत्र तावत् क्रियाक्रम द्योतिकायां सर्वत्र युष्माकं पुस्तकं திறந்து வச்சுக்கோங்க, புஸ்தகம் எடுத்து வச்சுக்கோங்க. தத்திர இதானே மதிய புஸ்தகே தாவது 359வது பக்கத்தில் இருக்கு. பிம்போ பமம் இது பவதி. உபமம்ன்ற சப்தம் சாதுவா அசாதுவா? புஸ்தகத்தில் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாமா? கால் வாங்கி விட்டுருக்குமா அல்லது சரியா இருக்கும்? எதனால் சரியா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹாய் அஸ்தோ. வேற யாராவது? பரவாயில்ல, சொன்னவர்லையும் இப்படி தான் சொல்லணும். சொன்னவர்லையும் தப்பு இல்லை. ஏன்னா எப்படி சாதுவா இருக்கலாம்? எப்படி விசேஷணமாக சம்மதம் எப்படி பண்ணலாம்? அதை கரெக்டு தான். விசேஷணம்ன்றது கரெக்டு. அது எப்படி கரெக்டாக பண்ணுறது? अस्तु तत्र नैव सन्देहः. उपमा शब्दः कथम् उपमम् इति परिवर्तितम् अथ परिणमितम् इति. अयं शब्दः कथं परिणमितः? परिणामं कथं जातः? उचित புரியுறதா? பசங்களுக்கு புரியுறதா? பாடசாலை குழந்தைங்களுக்காக நம்ம இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இப்படி நம்ம ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. வெளியில் என்ன சொசைட்டியில் என்ன நடக்கிறதுனா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்படி ஒருத்தர் ஒரு லோகத்தில் நிறைய விவகாரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் கேட்டு அதை நம்ம எப்படி இதெல்லாம் கல்பிக்கிறாங்க. யாரும் கேட்டதை வீடியோ எடுக்கல, அந்த குருக்கள் பதில் சொன்னதை வீடியோ எடுக்கல. ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேருடையும் ஒரு சமரசி பாவமாக ஒரு மீட்டிங் வச்சுட்டு கேட்டதாகவும் அதற்கு அர்த்தம் சொன்னால் உங்களுக்கு புரியாது சார், அது அர்த்தம் ரொம்ப விரிவானது சார், அதனால நான் சொல்லலை சார் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக இவர்கள் பதிவிடுகிறார்களே. இது எல்லா இடத்துலையும் பரவின்னு இருக்கு. நான் சொல்கிற விஷயம் புரியுறதா? கேட்டதை ஒருத்தர் முதல்ல வீடியோ எடுத்துருக்கணும்ல, அது இல்லை. அவர் அப்படி பதில் சொல்லியிருந்தாருன்னா அது வந்திருக்கணும் இல்லையா? அதுவும் வரல. கேட்டதாகவும் சொன்னதாகவும் வேற ஒருத்தர் சொல்றது பதிவாயிருக்கு. அப்போ என்ன நினைக்கிறான்? சொசைட்டியில் வாஸ்தவிகமாகவே இதுக்கு அர்த்தம் ஆச்சாரியருக்கு தெரிஞ்சிருக்கா? தேஷாம் தாவது குரவஹா ஏ பூஜயந்தி ஆலயே தேஷாம் வாஸ்தவிகதையா அயம் அர்த்தா அவபுத்தா வா நைவா வா இது சம்சயா சர்வத்திர வித்யதே வா ந வா यदि द्राविड्यां पश्यामः श्वः तावत् इदानीं बहिः तावत् यूट्यूब् मध्ये आगच्छति. तस्मात् इति अवगम्यते वा? तस्मात् अवश्यं ज्ञातव्यः. कः ज्ञातव्यः? शब्दः ज्ञातव्यः, शब्दार्थः अवश्यं ज्ञातव्यः. केवलं शब्दार्थம் தெரிஞ்சா போருமான்னா அப்படி இல்லை. அண்ணா டாக்டர் ப்ரொஃபஸர் சோமசேகர சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்கிற மாதிரி வெறும் சப்தமும் அர்த்தமும் தெரிஞ்சால் மட்டும் போராது. நம்ம டெக்னிக்கல் வேர்டாக இருக்கக்கூடியதான சித்தாந்த விஷயம் நிச்சயமாக புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா சொன்னார் இவர் கணேச குருக்களுடைய கபாலி கணேசன் அவருடைய பையன் விசேஷணம்னு சொன்னார். எப்படி விசேஷணம்? கதம் சொல்கிறேன். சூரியஸ்ய பிம்பம். பிம்பம்னா என்ன தெரியுது நமக்கு? விக்கிரகம்ன்ற அர்த்தத்தை நம்ம வாங்கிக்கிறோம். அல்லது சாயை உப்பமா நம்ம எங்களுடைய சாஸ்திரத்தில் நம்ம சாகித்ய சாஸ்திரத்தில் பார்க்கும்போது பிம்பம் அப்படின்னா அதே மாதிரி இருக்கக்கூடியது பிரதி பிம்பம்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிம்பம்னா உருவம்னா இருது. யாருடைய பிம்பம்? இதை என்ன சொல்ல வர்றாரு? ஆன்மாவை சொல்ல வர்றார். அக்னியில் இருக்கக்கூடிய ஆன்மாவை சிஷ்யனுடைய தேகத்தில் சம்யோஜனம் பண்ண போகிறார். இது சித்தாந்த விஷயம். இப்போ பாருங்க, பாஷ விச்சித்திஹி என்ன கோயம் ஏகநிமேஷா மலாதிபாச விச்சித்திஹி சர்வஜான கிரியோத்பவः மோக்ஷः தத் காரணம் சம்புः ஸ்வசக்திஹி கரணம் பிரபோः இது எங்க வருது? மோக்ஷ காரிகால இது வருது.
மலாதி பாச விச்சித்தி என்ன நடைபெறது? ஏன் இவ்வளோ தூரம் சிரமப்படுறோம்? அதான் அண்ணா சொல்லிட்டா, மலாதி பாச விச்சி. இங்கே நான் சித்தாந்த விஷயத்தில் போல, சித்தாந்த விஷயம்லாம் கொட்டுன்னு கொட்டிட்டார் அண்ணா, அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கிறார்கள். மலாதி பாச விச்சித்திகி கரணம்ன்ற விஷயத்துக்கு வர இல்லையா? என்ன ஏற்படுறது? மலாதி பாச விச்சேதம் ஆயிடுத்து. தேனக்கும் சர்வக்ரியா சர்வஜான உத்பவம் ஆத்மனி. எப்பொழுதுமே ஆத்மாவிட்ட புதுசாக யாருமே ஞானத்தை கொடுக்கல, புதுசாக யாருமே சர்வஜத்துவம் சர்வகர்த்திருவம்லாம் எங்கே இருக்கு? நியத்தமாக ஆத்மாவில் இருக்கு. வேற யாரும் புதுசாக கல்பிக்கவே இல்லை. அது எப்படின்னா, வெளிப்படாத ஒரு உருவம் வெளிப்படுகிறது. வெளிப்படாத தன்மை எதனால் வெளிப்படுறது? கரணம். காரணம் யாரு? சுவாமி. சம்புகு காரணம். இதுதான் மோக்ஷா. தத் காரணம் சம்புகு. இதுக்கு காரணம் யாரு? சம்பு. அசாதாரணம் காரணம். எது அசாதாரணமான காரணம்? அதை தவிர்த்து வேற ஒரு காரணத்தினால அது ஏற்படுறதுக்கு வழி இல்லையோ, பிராதானிகமான காரணம் எதுவோ அதுக்கு அசாதாரணம் காரணம்னு பேர். இப்போ இங்கே காரணமாக எது இருக்கு? தீக்ஷா. தத் காரணம் வினா கதாபி. நாமளும் ஒத்துருக்கோம். என்னது? தீக்ஷா துவாரா ஞானம் ஞானேன முக்தி இப்படின்ற பரிக்கிரமத்தை நாமும் ஒத்துருக்கோம். கிரந்தங்களில் எல்லா இடங்கள்லையும் அநேகமாக வருது, தனியாக வரல. தீக்ஷா துவாரா ஞானமாக இருக்கக்கூடிய ஆன்ம ஸ்வரூபமானது நமக்கு தெரிய வருது, நம்ம தான் அப்படின்றது புரிய வருது. இப்போ அது வந்துடுவோம், எங்கேயோ டாபிக் போயிடக்கூடாது. இப்போ சூரியஸ்ய பிம்பம், அவருடைய பிம்பம் இருக்கு. இப்போ என்ன ஆகுது? சஷ்டி தத்புருஷம் உபமம்னு வந்தது இல்லையா? சூரிய பிம்ப உபமா எஸ்யா, அல்லது யாருக்கு, எந்த ஒரு ஆத்மாவிற்கு அந்த ஆத்மாவானது சூரிய பிம்ப உபமம் யஹா சஹா சூரிய பிம்போபம. சூரிய பிம்ப உபமா அதனுடைய உபமானம் சூரிய பிம்பத்தினுடையதான சதிருஷம் அதை போல் அதில் இருக்கக்கூடியதான சக்திகள் எல்லாம் ஆற்றல் எல்லாம் உபமா எஸ்ய ஆத்மனஹா சஹா சூரிய பிம்போபமஹா தம் சூரிய பிம்போபமம் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லணும்னா என்ன தேவை? இது மாதிரி அநேக விஷயம் குப்தமாக இருக்குது. இப்போ இதை சொல்லணும் தான் சாருக்கு ஆசை. நம்ம இந்த பொன்னைநல்லூரில் நடந்திருக்கக்கூடியதான அந்த ஒரு 10 நாள் நடந்திருக்கக்கூடியதான அந்த செமினாரில், அந்த ஒரு ஒர்க் ஷாப்பில், அந்த ஒரு பாட நியதியில் சார் அவ்வளவு விஷயம் சம்ஸ்கிருத சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய ரெஃப்ரெஷ் கோர்ஸ். அந்த 10 நாளில் கலந்துருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வாஸ்தவிகத்தில் சாஸ்திரம் வாசித்தா என்ன ஞானம் வருமோ அவ்வளோ விஷயத்தை நம்ம பிரின்சிபல் சார் அவர்கள் பொன்னைநல்லூரில் கொட்டியிருக்காங்க ஒரே ஆளாக. அந்த 10 நாளும் அவர்களுடையதான அந்த ஞான தானம் என்பது அவ்வளோ ஒரு ஆச்சரியமான அப்படி ஒரு சமர்ப்பணம் இருந்தது. அப்போ எப்படி ஆறுது? சூரிய பிம்பஸ்ய உபமா, அந்த சூரிய பிம்பவத் இத்யர்த்தா. உபமம் தேன உபமம் பிரதமா தித்தியா விபக்தி ஏகவச்சனம்ன்றது தெரிய வருது. ஸ்வதேஜோபிஹி இல்லையா? இதெல்லாம் தெரியும். தேஜஸ் சப்தம் என்ன லிங்கம்? இப்போ என்ன விபக்தி இங்கே வந்திருக்கு? திருத்தியா விபக்தி பகுவச்சனம் தேஜோபிஹி. தேஜஸ் சகாராந்தः நபும்சகலிங்கः தேஜசா தேஜோபியாம் இது பவதி. அலங்கிருதம் ஆத்மானம் பண்றார். திவ்ய திருஷா அவலோகே. இப்போ அக்னியில் பார்க்குறார். சம்ஹார முத்ரையா ஹிருதயம் ஆத்ம ஹிருதயம், சம்ஹார முத்ரையா ஆத்ம ஹிருதயம் ஆணிய. என்ன பண்ணுறார்? மறுபடியும் அக்னிலேருந்து சம்ஹார முத்ரை எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறார் சார் பிரின்சிபல் சார். பாருங்க, வெறும வாச்சா பாடம் நடத்தினா போராதுப்பா. வாச்சா பாடம் நடத்தினா போராது. சம்ஸ்கிருதத்துடைய முக்கியத்துவத்தை ஒரு வாக்கியத்திலையும் எந்த இடத்துல நேரம் கிடைக்க முடியுமோ அங்கெல்லாம் மாணவர்கள்ட்ட அந்த ருச்சியை கொண்டு காமிக்கணும். இதில் இருக்கக்கூடிய சுத்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும். இதுக்கு மேலே இப்போ நான் சொன்னது சாமானிய வித்பத்தி தான். இது எப்படி அங்கே தித்தியா விபக்தி வர்றதுன்றதுக்கு இல்லையா? ஸ்வைஜசமோஷ்ட சு ஔஜஸ் அம் அவுட் ஷஸ் டாபியாம் பிஸ் ஞேபியாம் பியஸ் ngசிபியாம் பியஸ் ngஸ் ஓசாம் நீ ஓ சுப் அப்படின்னு பிரத்யங்கள் துவாராக இதெல்லாம் வியாக்கரண விஷயத்தை நம்ம மேற்கொண்டு படிக்க போகிறோம். ஸ்வைஜசமோஷ்டாபியாம் பிஸ் ஞேபியாம் பியஸ் ngசிபியாம் பஸ் ngசோசாங்ஞோ சுப் அப்படின்ற சூத்திரத்தினால அது சித்திக்க போகிறது. இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு இங்கே வியாக்கரண சாஸ்திரம் வாசிக்கிறச்ச நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ சாமான்யமாக இது எப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் சம்ஹார முத்ரை ஆத்ம ரேச்சகன உத்பவ முத்ரையா சிஷ்யகிருதி தேகாரம்ப. இந்த பாரு,
அவருடைய இதயத்தை எடுத்து அவருடைய ஆன்மாவை அக்னியிலிருந்து உத்தாரம் பண்ணிண்டு ஆத்ம ஹிருதயத்துக்கு கொண்டு வந்துட்டு தன்னுடைய ரேச்சகத்தினால தன்னுடைய மூச்சினுடைய வெளி வர்றதுனால உத்பவ முத்ரையா சிஷ்ய ஹிருதி தேக ஆரம்ப கர்ம பல போகாய சம்யோஜ்ய. வியாக்கியானத்தில் அப்படி ரொம்ப அழகாக கொடுக்குறார். இந்த தேகம் அது எப்படி இருக்கு? ஆரப்தம் ஆயிடுத்து. பிராரப்தம் அப்படின்னு சொன்னதுனால இது ஆரம்பம் இல்லையா? வினைகள்ல இது என்ன? இந்த தேகத்துக்கு என்ன பேர் சொல்றோம் நம்ம? ஆரம்ப சரீரம். ஆரம்ப கர்மா வந்து என்ன ஆயிடுத்து? பலனை கொடுக்க துவங்கிய, பலனை கொடுப்பதற்கு துவங்கி விட்டது. அதனால தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ என்ன ஆகுது? போகாய. மேற்கொண்டும் இந்த சரீரத்தினால ஆன்மா எவ்வளவு போகத்தை போகம் பண்ண வேண்டியது இருக்கோ தன் நிமித்தம் தஸ்மின் ஷரீரே தஸ்ய ஆத்மனஹ சம்யோஜனம் உத்பவ முத்ரையா கிரியதே. சம்யோஜ்ய தீவிரதர மந்திர சக்தி நிபாத ஜனித சிரமசாந்தையே தஸ்ய சிரசி அர்க்கஜல பிந்தும் அமிர்தோபமம். இங்கே பாருங்க, சூரிய பிம்போபமம் அமிர்தோபமம் இல்லையா? அதே மாதிரி வியுற்பத்தினால தான் இங்கே வருது. இங்கே பாருங்க, தீவிரம் அப்படின்ற ஒரு சப்தத்தை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? மந்தம் தீவிரம்லாம் கேட்குறோம். தீவிர தரம்னு எப்படி இங்கே வருது? தீவிரம், தீவிர தமம், தீவிர தர, ரொம்ப அத்தியந்தமாக சிரமமாயிடுறதா அவருக்கு. சக்தி பாத்த ஜனித சிரமசாந்தி. இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் சார் சொன்னது எப்படி சொன்னார்னா, பெரிய வாக்கியமாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய சமாசத்துங்கள்லாம் காமிச்சு அதை குழந்தைங்களுக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னார். சக்தேஹே பாத்தஹா. சக்தி என்ன சத்புரு என்ன சமாசம் இது? இதுக்கு தத்புருஷ சமாசம்னு பேர். சக்தேஹே பாத்தஹ பதனமேவ பாத்தஹ. சக்தேஹே பாத்தஹ சக்தி பாத்தஹ. சக்திபாத்தேன ஜனிதஹ ஸ்ரமஹ சக்திபாத ஜனித ஸ்ரமஹ. ஸ்ரமஸ்ய சாந்திஹி ஸ்ரமசாந்தி, ஓய்வெடுத்தல். தஸ்மாத் தீவிரதர மந்திர சக்திபாத ஜனித ஸ்ரமசாந்திஹி கேன பவதி? அர்க்ய ஜல பிந்துனா பவதி, பிந்து புரோக்ஷணேன பவதி இத்யவகச்சாமஹ. தஸ்ய சிரசி அர்க்ய ஜல. இப்படி சொன்னால் மட்டும் நம்ம படிச்சிருக்கோன்றது ஒத்துக்க போகிறது இல்லை. இவ்வளோ இப்போ நம்ம சார் இருக்கும்பொழுதும் ப்ரொஃபஸர் இருக்காங்க, நம்ம பிரின்சிபல் சார் இருக்காங்க, இத்தனை பாரி எல்லா ஆச்சாரிய கபாலீஸ்வரர் அண்ணா இருக்காங்க. இப்படி பல்வேறு ஆச்சாரியர்கள் இருந்து சொன்ன பொழுது மாத்திரம் என்ன யாரும் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாளான்னு இல்லை. ஆனால் நமக்கு தெரியும்ன்றதான ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும்ல, ஒரு சந்துஷ்டிக்கு நமக்கு ஏற்படுறதா இல்லையா? அவர் சொல்கிறது உண்மை இல்லை சார், எனக்கு தெரியும், எனக்கும் என் சுவாமிக்கும் தெரியும் அப்படின்றதான ஒரு சந்துஷ்டிகை அஸ்மாசு சம்பாவியத்தை. அமிர்தோபமம் ஸ்தண்டிலாது நமஸ்காரம் காரயித்து அத்திரம் பிரயோக வாக்கியம் ஏவம் பவதி. அத்திர தாவது அஸ்து. அண்ணா சொன்னதுதான் அநேக பவிக்கம் கர்ம தக்தம் பீஜம். நேற்று சொன்னார் இல்லையா, வறுக்கிறது. விதையை வறுத்துட்டா அது என்னது? புனரபி முளைக்கவே முளைக்காது. என்ன சொல்றார் இதில் பாருங்க, தீக்ஷாயேவ சமஸ்த பாபக்ஷயாத் தக்ஷணேவ சரீர பாத பிரசங்கா ஸ்யாத் இத்யாசங்கிய. என்ன சொல்றார்? ரொம்ப ரொம்ப வியாக்கியானம் சார். நீங்க என்ன சொல்றீங்க? சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் எல்லாத்தையும் நான் பிராரப்தத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்ல வரல, எல்லாத்தையும் நான் போக்கிட்டேன்னு சொன்னார்னா கர்மாவே இல்லைன்னா சரீரம் தேவையை புனகா இந்த சரீரத்தில் ஆத்ம சம்யோஜனம்ன்றது தேவையில்லாமல் போயிடுமே சார். அப்போ எதுக்காக நீங்கள் சிஷ்யத்தில் சம்யோஜனம் பண்ணுறீங்க இதை கொண்டு வந்தோன்னு ஒரு கேள்வி வருது. அங்கே சொல்கிறார் அநேக பவிக்கம். பவிக்கம்னா இந்த வார்த்தை என்ன அர்த்தம் பண்ணுறாரு? இந்த புனகா புனகா உத்பவ புனகா புனகா இங்கே வந்து உத்பவமாகக்கூடியதான என்னது கர்ம. எப்படிப்பட்ட கர்ம? தக்தம் பீஜம் இவ. எதனால தக்தமாயிருக்கின்றார்? இதை நம்ம உஷ்ணத்தினால, உஷ்ணத்தோடு அதாவது சூட்டில் வந்து விதைகளை வறுக்கிறோம். இங்கே எதனால சார் கர்மா வறுக்கப்பட்டதுன்னா அணுபிகி. அணுபிகி இல்லையா? மந்திர அணுனா என்ன அர்த்தம்? மந்திரம். மந்திரத்துக்கு அணுகு என்ற பெயர். அணுபிகி தக்தம் பீஜமிவ. அணுபிகி தக்தம் பீஜமிவ அநேக பவிகம் கர்ம பவதி. எல்லா திருப்பி நமக்கு பிறப்பை கொடுக்கக்கூடிய அந்த பிறப்பில் சுகதுக்கங்களை அனுவாதனம் பண்ணக்கூடிய அந்த கர்ம பீஜம் இருக்கே,
அது அனுபிகி தக்தம், மந்திரத்தினால அது தக்தம் ஆயிடுது. பவிஷ்யதபி சம்ருத்தம், எது ஆகாமி கர்மம் இருக்குமோ அது என்ன பண்ணுறோம், அதையும் தடுத்துடுறோம். சம்ரோத ஏன தம் இதம் தத்தி இதம் தத்து ஹி போகதா. இது என்ன சார் பண்ண முடியும்னா, இதம் ஹி போகதா. நேற்று செந்தில் நான் சொல்லும் போது ரொம்ப நல்லா சொன்னார். சரி, இதம் போகதான்னா இந்த போகத்தில் அனுபவிக்கும் போது நிறையா புனः திருப்பி இதுலேருந்து கர்மம் பண்ணிகிட்டே இருக்கோம், நல்லது பண்ணுறோம் கெட்டது பண்ணுறோம், இதனால் ஒரு பெரிய சுமை சேர்ந்துருதே சார். நான் இருக்கவே இருக்கு அந்தியஷ்டி. ஆக சொல்றாரு பதில் கிரண வச்சனேன அசத்யோ நிர்வாண தீக்ஷாயா. இப்போ நமக்கெல்லாம் பண்றோம் இல்லையா, அசத்யோ நிர்வாண தீக்ஷாயா ஏஷ்யத் பலானாமேவ கர்மணாம் தாஹாத் தேகாத்யாரப்த காரியஸ்ய கர்மணா. வந்திருக்கா இல்லையா? இன்னும் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம் மேலே போ. அடுத்தது வா, அடுத்த பக்கத்துக்கு வா. அஸ்து அஸ்து அஸ்து. ஏஷ்யத் பலானாமேவ கர்மணாம் தா. எது நம்ம கர்மா தாக்க இருக்கோ அது எல்லாத்தையும் அழிச்சாச்சு, தாகம் அதெல்லாம் கொளுத்தியாச்சு. தேகாத் ஆரப்த காரியசே சார், எது வர்ற இருக்கோ அதை தடுத்து நிறுத்துறதுல தப்பு இல்லை. வந்ததை என்ன பண்ண முடியும், வந்ததை அழிச்சிடலாம்னா அது குற்றம், அதை பண்ணக்கூடாது. எது பழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கோ அதை சாந்திப்படுத்திடலாம். பலிச்சதை என்ன பண்ண முடியும், பலிச்சதை அனுபவிச்சுதான் ஆகணும். தேகாத் ஆரப்த காரியஸ்ய கர்மணா அவஸ்தாபிதத்வாது தீக்ஷோத்தர காலம் சரீரஸ்திதி அவிருத்தா. தீட்சை பண்ணா அழிஞ்சிடணும்ன்றதோ நசிஞ்சிடணும்ன்றதோ விஷயம் இல்லை. தீட்சை பண்ணின பிற்பாடும் எவ்வளோ காலம் இந்த தேகத்தினால அனுபவிக்க வேண்டியதான கர்ம போகம் இருக்கோ அதெல்லாம் அனுபவித்த பிறகு தத்வாரா ஏதாவது கர்மா இருந்ததுன்னா அதெல்லாம் அந்தியஷ்டியில் க்ளோஸ் பண்ணதுக்கு பிற்பாடு இந்த தேகம் சுத்தமாக பிறக்காத தன்மையை எய்திவிடும். இப்போ சார் அந்தியஷ்டி பண்ணாதான் முக்தி கிடைக்குமா, அது வரையும் முக்தியெல்லாம் கிடைக்காதா அப்படின்னா அது சொல்லிட்டார். மலத்தினுடையதான விச்சேதம் எப்போ தீட்சை பண்ணுறதோ அவரெல்லாம் முக்தான்மா தான். தீட்சை பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை பேரும் யாரு, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான முக்தர்கள் தான். அதுலலாம் ஒன்றுமே எந்த ஒரு அப்படி முக்தான்மாவாக யார் இருக்கோ அவர் தான் சுத்தனாரார். சுத்தனா இருக்கக்கூடியவர் தான் சுத்தமான சிவனை பூஜை பண்ண முடியுமே தவிர அசுத்தா பண்ண முடியாது. அதில் நிறைய வாக்கியங்கள் சொல்றார். மாத்திரு மலோத்பூத தேக ஸ்தாத்தும் நயுஜ்யதே தஸ்மான் மந்திரம், இதெல்லாம் நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். ததா தேக தாரகஸ்ய கர்மணः உபபோகாய வன்னிதः சிஷ்யதே பூயோபி ஆத்ம சம்யோஜன விதிம் ஆக. அங்க என்ன ஆறுதான், ஆணவாதி பாசானு அபிபூயன்றார். என்ன ஆயிடுது இப்போ, நிர்வாண தீட்சை தானே ஆயின்னு இருக்கு. நிர்வாண தீட்சை ஆயின்னு இருக்கிற பிரகரணத்திலே சொல்றாரு பாருங்க. தீட்சை முடிஞ்சதும் என்ன ஆகுது, ஆணவாதி பாசான் அபிபூய, இங்கேயே முடிஞ்சிடுது. ஆணவாதி பாசங்கள்லாம் எப்படி மறைஞ்சு போயிடுதான், அபிபவம் ஆயிடுது, பராபவம் ஆயிடுது, எல்லாம் தோல்வி உற்றதாக இருக்கு. அநேக சக்திமான்னு எந்த ஒரு ஆணவ மலத்துக்கு லட்சணம் சொல்றார், துஷ கம்புக பவது ஞேயா இல்லையா. அநேக சக்தி ஞான திருக்கிரியா ஆவாரகமாக ஏதோ ஒரு ஆணவ மலம் இருந்ததோ அந்த மலத்தினுடைய சக்தி எல்லாம் தக்தம் பீஜ மாதிரி ஆயிடுது. அபிவியக்த நிஜ தேஜ பிரசரத்வாது, தன்னுடைய தேஜஸ் என்ன ஆயிடுறதா, அபிவியக்த நிஜ தேஜ பிரசரத்வாத் சூரிய மண்டல சதுரச பிரபவம் இது பாவா. இது இப்படின்னு சொல்லார். இதை முடிச்சுட்டு ததா சிவச தட்சிணகிருத மண்டலே சிஷ்யம் தட்சிணஸ்தம் உபவேசிய, சிஷ்யம் ஸ்வ தட்சிணஸ்தம் உபவேசிய. சுவாமியுடைய தட்சிண மண்டலத்தில் சிஷ்யனை உபதேசம் பண்ண சொல்றார். சுவாமிகிட்ட ஆச்சாரியர் பிரார்த்தனை பண்றார், தொயேவ அனுகிரகீதோயம் மூர்த்தி ஆஸ்தாய மாம. இதெல்லாமே நம்ம சம்ஸ்கிருதத்தினுடைய ஞானம் நிச்சயமாக தேவைப்படும். தேவே வண்ணோ குரோ தஸ்மாத் பக்திம் நாத அஸ்ய வர்தய அவிச்சின்ன கிரியானிஷ்டா त्वत् பிரசாதாத அயம் பவேது போஹ பிரமாதாத அபராதா அஸ்ய மாபூத் பந்த. இங்கே பாருங்க, அந்தேஷ்டியில் சொன்ன விஷயத்தை அஸ்ய பிரமாதாத் போஹோ அப்படி குருவே பிரார்த்தனை பண்ணிட்டார். தீட்சை பண்ண உடனே இந்த குழந்தை ஏதாவது பிரமாதாத் ஏதாவது பண்ணிருது, பிரமாதம்ன்ற சப்தத்துக்கு பிரமாதா என்ன சொல்றாரு, பிரமாதோ நமக்கா சமய அனுஷ்டான அனவதானதா தேனய ஆகஹா. ஆகஹான தோஷா. சமய அனுஷ்ட யார் பிரார்த்தனை பண்றா, தன்னுடையதான குருநாதர் அப்பவே இந்த குழந்தை வாழற பர்யந்தம் ஏதாவது தப்பு பண்ணாலும் அந்த தப்பையும் போக்கிட்டார் அவரே.
அதனால தான் குருரேவ சிவசாட்சாத்துன்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு பேருக்கும் பேதம் எதுவுமே இல்லைன்றோம். யஹா பசியேத் அனையோர் பேதம் சஹா அதோகதிம் அவாப்னுயாதுன்னு வேற சொல்கிறோம். இது சுவாமிக்கும் குருவுக்கும் இருக்குது. மகோத்சவ விதிபடலம் காமிகாகமத்தில் வர்றது. சிவ ஆச்சாரிய சிவயேவ ஸ்யாத் அனையோர் அந்தரம் நஹி எஃப் பசியேத் அனையோர் பேதம் சஹா அதோகதிம் அவாப்னுயாதுன்னு சுவாமிக்கும் ஆச்சாரியருக்கும் உள்ளதான விஷயத்தை சொல்கிறார். ஆஹா, எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போயிட்டார் பாருங்க. துவயாயேவ அனுகிரகீதாயம், எப்படி அனுக மாமகீம் மூர்த்திம் ஆஸ்தாய. இங்கே இந்த சப்தங்கள்லாம் பாருங்க. அகம்னு ஒரு சப்தம் இருக்கு, நான்னு தெரிகிறோம். மாமகீம்னு ஸ்திரீலிங்கத்தில் கொண்டு வர்றார். ஏன்னா மூர்த்தின்ற சப்தம் என்னது? ஸ்திரீலிங்க சப்தம். அதனால என்ன பண்றார்? மாமகீம் மூர்த்திம் ஆஸ்தாய அடைந்து தேவே வன்னௌ குரோ தஸ்மாத். 3 இடத்துல இங்கேயும் சொல்றார். சுவாமிகிட்டையும் பக்தி கொலையக்கூடாது, அக்னியிலையும் செந்தழல் ஓம்பிய செழுமை வேதியருக்கு என்று சொல்கிறாரே. அழல் ஓம்புதல், அக்னிகிட்டையும் அந்த பக்தி குறையக்கூடாது. நம்மளுடைய சாட்சாத் தெய்வமாக இருக்கக்கூடிய குருட்டையும் அந்த பக்தி எந்த காலத்திலையும் குறையக்கூடாது. தஸ்மாத் பக்தியும் நாத வர்தயன்றார். நிறைய வளரும்படி பண்ணு. அவிச்சின்ன கிரியானிஷ்டா, அதே மாதிரி அவருக்கு பிரவாகமாக அவருடைய கிரியைகளில் எப்படி நம்ம ஆச்சாரியெல்லாம் எல்லாம் பண்ணுறாலோ அதே மாதிரி தீட்சைன்னா நம்ம ஞாபகம் இப்போதைக்கு நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வர்றது செந்திலண்ணா இல்லையா? அவருடைய நம்ம ஆகம ப்ரொஃபஸர் இவெல்லாம் நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வரா. அது மாதிரி அவிச்சின்ன கிரியானிஷ்டா தொத் பிரசாதாத் அயம் பவேது. அப்புறம் அடுத்த அருமையான பிரார்த்தனை சொன்ன மாதிரி பிரமாதா. அப்புறம் எது இந்த ஒரு அனுஷ்டானம் பண்ணாத முடியாதனாலையோ அல்லது ஏதோ அசக்தத்தினாலையோ அனுஷ்டானம் பண்ணலைனாலும் அதுலேருந்து வரக்கூடியதான எந்த ஒரு ஆகா தோஷம் இருக்கோ அதையும் நீயே க்ஷபணம் பண்ணி வச்சு இந்த குழந்தைக்கு முக்தியை கொடுத்துடு இல்லையா? மாபூத் பந்தன காரணம் எது முக்திக்கு பந்தத்தை பண்ணிடாது. இது விஜாபிய ஸ்ரீமம் பிரமய ஸ்ரேய தவ அஸ்து இது சிஷ்யஸ்ய ஆசிஷம் தத்யாத் இது பவதி. இதுக்கெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கார். குரு சசக்தே உத்தீப்பிய. இப்போ என்ன பண்ணுறார்? தன்னுடைய மந்திர சக்தியினால மந்திர பிரபாவத்தினால சிஷ்யனுக்கு தீட்சை பண்ணி வச்சு அவருடைய பாபத்தினுடைய லட்சணங்கள் இதெல்லாம் எல்லாம் பாபத்தெல்லாம் போக்கி வச்சு எல்லா பரிகாரமும் பண்ணதுனால தனக்கு ஏதாவது ஒரு அசக்தம் ஏற்பட்ட போகிறதோ அப்படின்ற ஒரு சங்கையினால அந்த அசக்தியும் போக்கி வச்சு தீபத்தை தூண்டி விடுறது இல்லையா? காலம்பர்லேருந்து சாயங்காலம் வரலையும் தீபம் எரிச்சுன்னு இருக்கு. அது எப்படி இருக்கும்? கங்கு கொஞ்சம் திரியை மங்கி போயிருக்கும் இல்லையா? அந்த திரியை தட்டி விட்டு ஜீபத்தை மறுபடியும் ஜுவலனம் பண்ணுறது இயற்கையாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லோருடைய செயல்பாட்டிலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாத்திரம் கருப்பாக இருந்ததுன்னா உடனே தேய்ச்சி வச்சுறோம், சுத்தமாயிடுறது. அது மாதிரி தன்னுடைய உத்தீபனம் பண்ணுறார். குரு ஸ்வசக்தேஹே உத்தீப்தியை ஸ்வாக்ரஹாத் உபசாந்தயே தீக்ஷேத் ஸ்வம் யதாஜ்ஞானாத் கலாபாச லயம் ஸ்மரன். அவருடைய ஆத்மானம் தீட்சைன்றார். இது எப்படி சார் புனகா நம்ம எப்படி தீட்சை பண்ணுறதுன்னா அதுக்கும் வழி சொல்கிறார். சகிருத்து மூல சமுச்சாராது சிவயோகம். தசகாரியத்தில் இருக்கக்கூடியது. தசகாரியத்தில் இருக்கக்கூடிய தத்துவரூபம் தத்துவதர்சனம் தத்துவசுத்தி ஆத்மரூபம் ஆத்மதர்சனம் ஆத்மசுத்தி சிவரூபம் தரிசனம் ஆகிடுது. புனக அங்கே வந்துட்டார் சிவயோகம். அப்புறம் என்ன கிடைக்கிறது? அண்ணா சொன்ன மாதிரி போகா சிவ போகா சக்கரன் மூல சமுச்சாராத் சிவயோகம் விபாவையே. அந்த சிவயோகத்தை பாவிச்சாலே புனக இவர் தீட்சிதர் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அக்னிஸ்தம் சிவம் சந்தர்ப்பியா பிராயச்சித்தேன மூலம் அஷ்டோத்தர ஆகுதியம் சுத்வா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயங்களெல்லாம் நம்ம இந்த பத்ததி விஷயங்களெல்லாம் ரொம்ப எல்லாரும் மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு திறமைசாலியாக இருப்பதை நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடிகிறது. அஷ்டபுஷ்பிகியா தேவம் அபியரிச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயந்தான். அதனால் இந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட திருப்பி பிரார்த்தனை பண்ணுறார். ந சிவம் சிவசாஸ்திரஞ்ச சிவாக்னிம் சாதகம் குரும் நிந்தியாத்து ந லங்கயேத்து தேஷாம் சாயாமபி கதஞ்சன. குருவனுடையதான வாக்கியம், குருவனுடையதான ஸ்வரூபம், இதெல்லாம் நம்ம பார்த்தா குருவுக்கு ஏந்துக்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு விஷயம். குருவினுடைய நிழலை கூட தாண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு சிஷ்ய பரம்பரை நமக்கிட்ட ஏற்படணும்னு சொல்கிறார். நான் சிவம் சிவசாஸ்திரஞ்ச சிவாக்னிம் சாதகம் குரும் ந நிந்தியாத் தேஷாம் சாயாமபி கதஞ்சன லங்கயேத் இல்லையா? நிர்மால்ய போஜனம் தானம் லங்கனஞ்ச விவர்ஜயேத். நிர்மால்ய போஜனம் எது நிர்மால்யம்னு தெரியுறதோ அது நம்ம நிர்மால்ய விசார சர்ச்சா நம்மளுடைய அபய தீட்சருடைய கிரந்தங்கள்லாம் எதெல்லாம் நிர்மால்யம்னு வச்சுக்கலாம். ஷட்விதம் இல்லையா? 6 விதமான சண்டேச நிர்மால்யம் அடி 6 விதமான நிர்மால்யத்தை நம்ம
தேவேஷம் இல்ல, தேவஸ்வம். தேவஸ்வம் தேவதா திரவியம் நைவேத்தியஞ்ச நிவேதிதம் சண்டப்பிரசாத நிர்மால்யம் நிர்மால்யம் ஷட்விதம் பவேத். இது தேவஸ்வம், இதெல்லாம் தான் நிர்மால்யம் என்று. தேவஸ்வம் இருக்கக்கூடியதான தேவதா சொத்து, இதெல்லாம் தெரியும். இப்போ மணி டைம் இல்லை. தேவஸ்வம் தேவதா திரவியம் நைவேத்தியஞ்ச நிவேதிதம் சண்டப்பிரசாத நிர்மால்யம் நிர்மால்யம் ஷட்விதம் பவேத் இது பவதி. தஸ்மாத் நிர்மால்ய போஜனம் தானம் லங்கனம் ச விவர்ஜயே. அதில் நிர்மால்யத்தை கூட எதுவும் தாண்டக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறார். தெரியும். சௌத்திகம் பிரைத்திகஞ்சான்னம் புஷ்பவத்தியாச்ச வர்ஜனம் இல்லை. இதெல்லாம் சௌத்திக அன்னம் பிரைத்திக அன்னம். இப்போ ரொம்ப சமயத்தில் நேற்று ரொம்ப முக்கியமான வாக்கியம் சொன்னார். ஆச்சாரம் யதாசக்தி பாலனியம். கொஞ்சம் சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக போய் ஆர்வம் கோளாறுல ரொம்ப ஜாஸ்தியாக போய்டுறது சமயத்தில். அது மாதிரியும் இருக்கக்கூடாது. எது இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். சௌத்திகம் பிரைத்திகஞ்சான்னம் புஷ்பவத்தியாச்ச வர்ஜயேத். அஹிம்சை இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். அஹிம்சானா என்ன அப்படின்றதுக்கு ரொம்ப அர்த்தம் அழகாக சொல்கிறார். அஹிம்சா நாம ரொம்ப பரேபியா துக்க அனுத்பாதா இல்லையா, அது சொல்றார். சத்தியம் பாருங்க, ஆபத் ஸ்வபி அலிகே வாச்சே அப்பிரவர்த்தனம்ன்றார். சர்வசாதாரணமாக இன்னைக்கு நம்ம லோக விவகாரத்தில் அப்படி இருக்கு பாருங்க. பொய் எப்போ சொல்லக்கூடாதான், ஆபத் ஸ்வபி அலிகே வாச்சா அப்பிரவர்த்தனம். அலிகே வாச்சா அப்பிரவர்த்தனம் ஆபத்சு அபி. எந்த காலத்திலையும் பொய் சொல்லாது இருத்தல்றது மிக முக்கியம். சைவர்களுக்கு எல்லாருக்குமே முக்கியம். ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. அதெல்லாம் சொல்ற. அஹித்யம் சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அகல்பதா அக்ரோதோ குருசுஷ சௌச்சம் சந்தோஷமார்ஜம் இது ஆச்சார குணே சர்வே சைவா சாதாரணோபி சன்னு பாலனியோ யதாசக்தி புக்தி. சார் இதே யதாசக்தின்னு சொல்லிட்டார், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலான்னா அப்படி சொல்ல வரல. எதுக்கு பொய் சொல்லலாமா சொல்ல வேண்டாமா இதுல எல்லாம் யதாசக்திலாம் இல்லை. எது காட்டின்யமாக சௌத்திகம் பிரைத்திகஞ்சான்னா புஷ்பவத்தியாச்ச வர்ஜயதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எந்த காலத்துலையும் நம்ம மாற்றிக்க போகிறதில்ல. எதில் இருக்கணுமோ அதில் அந்த விஷயங்களை மட்டும் யதாசக்தி பாலனையாக புக்தி முக்தி பலார்த்திபிகி இது சமயாஷ்டாவேத். யஜ்ஞசேஷம் ததா அக்னோ யஜ்ஞசேஷேன சண்டநாதம் சந்திர. யஜ்ஞசேஷேன சுவாமிக்கு வச்சிருக்கக்கூடியதான ஆவிர நிவேதனம் ஆஜ்யம் நெல் பொறி முதலான எது சிவ யஜ்ஞசேஷமாக இருக்கோ அதெல்லாம் சண்டநாதத்தை பூஜை பண்ணணும் அப்படின்ற விஷயம் சரி வருது. அத்தः அன்யதா அப்ரவருத்தானாம் கீழே வியாக்கியானம். அன்யதா பிரவருத்தானாம் சிவாஜ்ஞா பங்ககாரினாம். சிவ ஆக்ஞா எது? ந சிவம் சிவசாஸ்திரஞ்ச சிவாக்னிம் சாதகம் குரும் பாலனியோ யதாசக்தி புக்தி முக்தி பலார்த்திபிஹி. இது யாருடைய ஆக்ஞா? சிவாக்ஞா. இந்த சிவாக்ஞாவை நம்ம என்ன பண்ணணும்? பிரவருத்தானா அன்யதா பிரவருத்தானாம், வேற மாதிரி நடந்துக்கக்கூடிய சிவாக்ஞா பங்ககாரினா அவர்களுக்கு யார் சார் சாஸ்தான்னா? சண்டேஸ்வரா சாஸ்தா தீட்சிதானாம் அபி பிரபு பவதி. சொல்றார் பரமேஸ்வர ஆக்ஞப்தா சமய உல்லங்கனாத் விப்ருதிம் பிராப்தம் நிரதிசய தீக்ஷா பாஜம் அணும் பரமேஸ்வரः ஏவ சண்டேஸ்வர ஸ்வரூபः பிரம்மாதி கரவ்யாதயோனிஷு நியச்சதி இது மனசி நிதாய சண்டேசஸ்ய புரதः சமயோபதேச விதிமாக. இப்படி ஒரு வாரம் முன்னாடி நம்ம கார்த்திகேய சிவாச்சாரியர் அவர்கள் கூட ஸ்டேட்டஸ்ல இந்த விஷயத்தை வச்சிருந்தார். அதாவது என்ன சொல்றார்? சிவாக்ஞாவை லங்கனம் பண்ணால் அதுலேருந்து ஒரு விப்ளுத்தி ஏற்படுறது. அந்த விப்ளுத்தியை போக்கணும். அப்படி விப்ளுத்தி அடைஞ்சவ என்ன பண்ணுறான்னா கரவ்யாத யோனிம் சதம் சமாகன்றார். கரவ்யாத் அப்படின்னு அர்த்தம் மாம்ச உண்ணிகள். அந்த மாம்ச உண்ணிகளாக இருக்கக்கூடிய பைசாச்சர்களாக சிவ ஆக்ஞாவையோ குரு ஆக்ஞாவையோ உல்லங்கனம் பண்ணுறவர்கள் இந்த மாதிரியான பதங்கள் வர்றது. அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சண்டிகேஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். திருப்பி பூராதி ஹுத்வா அக்னி விசிருஜ்ய லோகபாலாதீனபி வியுத்கிரமேன விசிருஜ்ய மண்டபஸ்து தேவானாம் ததைவ விசிருஜது ஸ்வஸ்திகாஞ்சித மண்டலே வர்தனி தோயபூர்வம் சிவகும்பம் அபிஷிஞ்ச. இதெல்லாம் தெரியும், நம்ம ப்ராக்டிக்கலில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். வர்தனி தோய பூர்வமாக ஏன்றதுக்கு சொல்கிறார். சரமம் ஏன் அப்படி பண்ணணுன்றார்? பவிஷ்யத் துரிதம் எச்ச க்ஷயம் யாதி அஸ்திரவாரினா. அப்பயும் எந்த துரிதம் பாபமானது எது ஏற்பட இருக்கிறதோ அதெல்லாம் என்ன? அஸ்திரவாரினா க்ஷயம் யாதி, அதெல்லாம் போயிடுறதுப்பா. சிவகும்பாம்பசா சஸ்யாத்து பசுபாவாச்ச நிர்கதா. இந்த சிவகும்பாபிஷேகத்தினால பசுபாவமானது சுத்தமாகவே போயிடுறது. க்ஷாலனா நிர்மலோ ஜாதா வன்னி தக்த ஹிரண்யவத். அக்னியில்
ஏற்கனவே ஹிரண்யம் எப்படி இருக்குது, தங்கம் நன்றாக பளபளன்னு இருக்குது. அதை நம்ம எல்லாம் மெருகூட்டி அக்னி சம்மந்தப்பட்டு தான் அதெல்லாம் உருக்கி இறுக்கி பண்ணி எல்லாம் நம்ம ஒரு அழகுபடுத்துகிறோம். அழகுபடுத்தினதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணால் எப்படி தேஜஸாக இருக்கோ அது மாதிரி இது இருக்குது என்றதாக சொல்லி ஏவம் அனந்த விஜயே இதே விஷயத்தை நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. தீக்ஷாக்கிரமோயம் குருபிர் யதோக்த ஸ்ரீபோஜ தேவேந்து சிவாதிபிஷ்ச மந்திரக்ரியா பாவ விபோதஹேதோ ததாமயைவம் ரச்சித சுபோதः ख्यातो यः परमेश्वर परमहानाम्ना महीमण्डले कानादादिसमस्तशास्त्रनिपुणः வேதேஷு பாரம் கதः. இந்த வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய இந்த கடைசி அகோர சிவாச்சாரியுடைய பங்கி முழுக்க நம்ம பிரின்சிபல் சார் சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி. அவ்வளோ தூரம் அகோர சிவாச்சாரியரை நேசிக்கக்கூடியவர் நமது ஆச்சாரியர்ன்றது அவருடைய இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பூர்த்தியாக நட்டுருவா வச்சுருக்கார் சார். நியாயார்த்தைக விவிக்ததீஹி சிவமத வியாக்கியாக்ரகண்யः சுதீஹி சக்ரே அகோர சிவாக்கிய தேசிகவரः நிர்வாண தீக்ஷா விதிம் இது பரமேஸ்வர பரநாமதேய ஸ்ரீமதகோர சிவாச்சாரிய விரச்சிதாயாம் கிரியாக்கிரமத்யோதிகாயாம் நிர்வாண தீக்ஷா விதி சமாப்தः. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम श्रीमद्देशिकपादेभ्यः सशक्तिभ्यो नमो नमः. सदाशिष्टात्मचिद्व्यक्तिकारणेभ्यो नमो नमः. हरि ओम.